That is Rocky's KGF. மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான், நீ, நாங்க, நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். DJ Nagendra. தளபதி நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. பலத்த மழையும் பொருட்படுத்தாமல் தங்க வயலில் விஜய் பிறந்தநாள் விழா, நோட்டு புத்தகங்கள், புடவைகள், அன்னதானம் வழங்கி தமிழக வெற்றி கழகம் அசத்தல். பலத்த மழையையும் பொருட்படுத்தாமல் அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா. பலத்த மழை பெய்து கொண்டிருந்த நிலையிலும் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் தாய் உள்ளங்களின் தலைவன், பாசமிகு பாவலன், குழந்தைகளின் தாய்மாமன், சகோதரிகளின் சகோதரன், சகோதரர்களின் தோழன் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா தங்க குணம் கொண்ட தங்க வயலில் அர்த்தமுள்ள நலத்திட்ட நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தங்கவயல் நகர தலைவர் திரு கதிர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டதுடன் தாய்க்குளங்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு அனைவரின் பாராட்டையும் பெற்றது. கொட்டி தீர்த்த மழையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு சேவை செய்வதே முக்கியம் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக பங்கேற்று இந்த நலத்திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றினர். தங்க குணம் கொண்ட தங்க வயலில் இனிதே நடந்தேறிய இந்த நிகழ்ச்சி பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வெறும் விழாவாக அல்லாமல் சமூக அக்கறையையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்தும் அர்த்தமுள்ள நிகழ்வாக மாற்றியது. பொதுமக்களிடையே இந்த நலப்பணிகள் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளன. நேற்று மருத்துவ முகாம் செய்யப்பட்டு அனைவரும் பலன் பெற மருத்துவ முகாம் செய்த கதிர் அவர்களுக்கும், அதே போல இன்று மாணவ மணிகளுக்கு பாட புத்தகங்களையும் தாய்மார்களுக்கு இலவச சேலையும் மற்றும் அன்னதானமும் நடைபெறும். தளபதி ஜோசப் விஜய் முதலமைச்சருடைய சொற்பொழிவினை ஆற்றுவார்கள். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அது முடிந்தவுடன் தலைவருடைய 52வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு திரு கதிர் கலை அவர்கள் தலைமையிலே கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டு மற்றும் நிகழ்ச்சிகள் இலவச சேலையும் மற்றும் அன்னதானமும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு பாட புத்தகங்களும் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ஊர் பெரியவர்களுக்கும் எங்கள் டிவிக்கு கோலார் மாவட்டத்தின் சார்பாக அவர்களை வருக என வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் கூட இந்த மாதிரி ஒரு வெற்றியை யாரும் இதுவரை பெற்றதில்லை.
2 வருடத்திலே ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்படி ஒரு மகத்தான ஒரு வெற்றியை அவர் வாங்கி சூட்டியிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற வேலையில எல்லாரும் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே என்ன சொன்னாரோ, அந்த அரசியல் விஞ்ஞானிகள் என்ன சொன்னாரோ, அவர் எங்கப்பா ஒரு 30% ஏடிஎம் வரும், ஒரு 27% பிடிஎம் வரும், இன்னும் சீமான் இருக்காரு, இன்னும் அநேக தலைவர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஓட்டு எடுத்துக்கலாம், இவருக்கு ஒரு சீட்டோ 2 சீட் தான் வரும், அதுக்கு மேல இவரு வர முடியாது, இன்னும் அதிக நாள் அவர் வந்து அரசியல்ல அவர் இன்னும் கால் இன்னும் அவருக்கு இப்பதான் அவரு ஸ்கூல் படிக்கிறாரு, அரசியல்ல அவ்வளவு சீக்கிரத்தில் சீஃப் மினிஸ்டர் வந்து முடியுமா அப்படின்னாங்க. அதெல்லாம் மீறி ஒரு மகத்தான வெற்றியை அந்த திருமகன் இன்றைக்கு வாங்கி சூடியிருக்கான்னு சொன்னா அது மகத்தான ஒரு வெற்றி. எல்லா நாடுகளிலுமே வெளிநாட்டார் கூட ரொம்ப பெருமைப்படுறாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி விட்டாரு. எந்த நாட்டிலும் இல்லை. கர்நாடக மாநிலம் ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கேரளா ஆகட்டும், இன்னைக்கு எல்லா மாநிலத்திலுமே விஜயுடைய கட்சி இந்த நம்முடைய மாநிலத்தை கூட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இது பண்றாங்க இப்பெல்லாம். அதே நேரத்துல இவர் வந்து எல்லா கட்சிகளும் வந்து 2000 கொடுத்தாங்க, 4000 கொடுத்தாங்க, 8000 கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு. அப்புறமா வந்து பஸ்ல கூட்டு வந்தாங்க ஆட்களை, லாரியில கூட்டு வந்தாங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சாராயம் பொட்டில எல்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து பயங்கரமா பண்ணாங்க. இவருக்கு யாருமே இல்லை, இளைஞர்கள் தான், மக்களுடைய ஓட்டு தான் அவருக்கு, மக்கள் தான் அவருக்கு. இப்ப இல்லங்க, இன்னும் பல 100 ஆண்டுகள் ஒரு இந்த மண்ணிலே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய திருநாட்டுக்கு முதுகலமாக இருப்பார். அவர் அடுத்த எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன் கூட, பாராளுமன்ற எலெக்ஷன் கூட விஜயுடைய ஆதரவு தான் அந்த தேர்வு ஏற்படும். மொட்டையில கண்டு வரல, ஆரம்பத்தில் விஜய்க்கு பேனர் வச்சு விஜயுடைய பங்கன் நடத்தி நாங்கள என்னப்பா இது எங்க தமிழ்நாட்டுக்கு விஜய்க்கு இருக்க ஆரம்பத்தில் தெரியல. இன்றைக்கு நல்ல ஒரு சமூக சேவை செய்யணும் விஜய் நம்ம கதிர் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் கதிர் வந்து நல்ல ஒர்க் பண்ண சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, அவருக்கு நல்ல பிசினஸ் இருக்குது, அந்த ஒய்ஃப் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களாம் சமூக சேவை பண்ண வேண்டும் ஒன்றும் அக்கறை இல்லை. ஏன்னா நம்ம கூட வந்து நல்ல ஒரு ஜனங்களுக்காக இருக்க போறது எவ்வளவு நாள் இருக்க போறோம், ஒரு 1000 வருஷம் வாழ போறோம் இல்லையே. இருக்கிற காலத்துல ஏழை மக்களுக்கு அவங்களோட கூட நின்று இப்ப பாருங்க எல்லாமே என்ன போனாங்க, எலெக்ஷன் நிற்கும் போது யாரும் கிட்ட ஒரே மாட்டாங்க, 5 வருஷம் ஒரே மாட்டாங்க. அந்த எலெக்ஷன் ஒரு மாசம் இருக்கும்போது ஒரு வாரம் இருக்கும்போது பைசா ஆயிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் அப்படி காசு எண்ணிட்டு ஓட்டு வாங்கி போட்டாங்க. பார்த்தாலாம் நடக்கிறதே இல்லை. ஏன்னா ஃபுல்லா இளைஞருங்க பாருங்க, வாலிபர்கள் எல்லாமே வாலிபர்கள் தான். அவங்க மனசு வச்சாங்கல்ல கதிருக்கு நல்ல ஒரு ஓட்டு இருக்குது. நல்ல நீங்க செய்யணும். இந்த இடத்துல வந்து சமூக சேவை இறங்கி இருக்கீங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கூறிக்கொண்டு எந்த நல்ல வாய்ப்பினை அழைக்கிறவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெறும். மழை என்று பாராமல், இடி என்று பாராமல், தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், திக்கட்டும் தளபதியின் பேர் எங்கெங்க ஒலிக்கட்டும் என்று சொல்கின்ற வகையில நமது கோலார் மாவட்டத்தில் திரு கதிர் அவர்கள் இன்றைய தினம் மழையை பொருட்படுத்தாமல் 500 சாலைகளும் 600 பேர்களுக்கு 1000 பேர்களுக்கு அன்னதானமும், இலவச பாட புத்தகங்கள் ஒரு 1000 மாணவர்களுக்கும் மற்றும் நேற்று ஒரு 1000 பேர்களுக்கு மருத்துவ முகாமில் சேவை செய்து தளபதியின் பிறந்தநாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே நடத்தி தந்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை அனைத்து தளபதி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய உடன்பிறப்புகளான ரசிக பெருமக்களின் இந்த ஒத்துழைப்பு தந்ததற்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு காலையில இருந்து ப்ரோக்ராம் ஆயிட்டே இருக்கு. காலையில மாரிக்குப்பம்ல வந்து அங்க லட்டூஸ் இஷ்யூ பண்ணோம், கேக் இஷ்யூ பண்ணோம், பயங்கரமான செலிப்ரேஷன் ஆச்சு. சோ இங்க வந்து நல்லா எல்இடி ஸ்கிரீனோட சாரீஸ், பசங்களுக்கு வந்து நோட் புக்ஸ், சோ இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தலைவர் வந்து மேல மேல வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்பதான் வந்திருக்காரு, இன்னும் ஜாஸ்தி பண்ணுவாரு. கண்டிப்பா வந்து ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. சிஎம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பர்த்டே வந்து உலகமே கொண்டாடுற ஒரு தருணம். அது யாருமே நினைச்சு பார்க்க முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்க மனமார்ந்த வாழ்த்து சொல்றோம். 100 வருஷம் அவரு ரொம்ப நல்லா இருக்கணும், அவருடைய ஆயுள் வந்து நீடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். அவருக்காக இங்க அன்னதானம் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம்.